இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணா 30 ரூபா. கொடுக்குறேன். இப்ப பாரு எப்படி பண்ணுவான்னு. அண்ணா சீக்கிரம் பஸ் போயிட போகுது. ஆமா கொடுக்குறா இரு. இந்தா. அடா இது 500 ரூபா. ஒரு நிமிஷம் இரா. அண்ணா கொடுங்கண்ணா, பஸ் போயிட போகுது. நான் சேஞ்ச் தரேன். சரி இரு, ஒரு நிமிஷம் இரு, கொடுக்குறேன். அண்ணா கொஞ்சம் கீழே. இந்தா என்னோட 30 ரூபா. அண்ணா அண்ணா கொஞ்சம் கீழே. அண்ணா அண்ணா எடுத்துக்கோ. அண்ணா எடுக்கிறே இல்லையா? என்ன மச்சா இது, கொடுக்க வேண்டியதானா? உனக்கு எதுக்கு அவ்வளோ கவலை? கொடுக்குற இரு. இந்தா எடுத்துக்கோங்க காசு. அண்ணா சீக்கிரம் எடுத்துக்கோ. அண்ணா அண்ணா என்னோட பணம். அண்ணா என்ன? அன்னைக்கு நீங்க பணம் கொடுக்காம போயிட்டீங்க. என்ன? பஸ் கிளம்பியாச்சு, அதனால தான் கொடுக்க முடியல. இல்லண்ணா நான் அப்படி சொல்லல, உங்களுக்கு வெறும் ஞாபகப்படுத்தினேன். பாரு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, புரியுதா? இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல, உனக்கு இன்னொரு நாள் நான் தரேன். அண்ணா தினமும் சம்பாதிச்சு சாப்பிடுற ஆட்கள் நாங்க, இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீ திரும்பி திரும்பி அதே கேக்குற, உனக்கு என்ன தோணுது? நான் உன் காசு வாங்கிட்டு ஓடி போயிடான்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணா. பின்ன என்ன? பாரு டெய்லி நான் இந்த ரூட்ல தான் போயிடுவேன், இன்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கொடுக்குறேன். ஓகே? சீக்கிரம் போலாம், இல்லைன்னா லேட் ஆகும். அண்ணா நீங்களா? அண்ணா இன்னைக்காவது அந்த பணத்தை கொடுத்துருவீங்களா? பணமா? ஆமா வா, நான் உனக்கு கொடுக்குறேன். தானியா நீ போய் உட்காரு, நான் வரேன். உன்னோட 30 ரூபாக்கா என்ன இப்படி இன்சல்ட் பண்ண வைக்கிற? அண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இல்லண்ணா, 3 நாள் ஆயிடுச்சா, பணம் தேவைப்பட்டுச்சு அதனால நீ இப்ப என் கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி இப்படி இன்சல்ட் பண்ற? 30 ரூபா எடுத்துக்கோ. உன் 30 ரூபா பேசுறதுக்கு நீ எல்லாம் என்கிட்டயே சண்டை போடுற. May I come in, sir? Yeah, I'll just talk to you. Just a second. Good morning, sir. Sir, I am Amit, new joinee here. Sir, and the offer letter kaha yargitta pesanu? Talk to HR. I think they'll be free by 1 or 1.5. Okay, sir. And make sure நீங்க offer letter வாங்கிக்கோங்க. நீங்க offer letter எடுக்கலன்னா உங்க hiring இங்க நடக்கலன்னு தான் அர்த்தம், புரியுதா? Okay, sir. அமித். ஆமா மேம். குட் ஆஃப்டர்நூன். நீங்க ஏதாவது பேசணுமா? மேம் என்னோட ஆஃபர் லெட்டர் வேணும் எனக்கு. ஆஃபர் லெட்டர்? ஆமா. ஆஃபர் லெட்டருக்காக நீங்க மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட்க்கு தான போகணும். மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட்? மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட் ஹெட் மிஸ்டர் சுஜித் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாரு. ஓகே மேம், நான் சுஜித் சார் கிட்ட கோஆர்டினேட் பண்றேன். சாரி ஐ ஃபர்காட். மிஸ்டர் சுஜித் ஆக்சுவலி ஏதோ வெளிய போயிருக்காரு. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. ஈவினிங்? ஓகே மேம், நான் வெயிட் பண்றேன். ஓகே. மேம் அந்த சுஜித் சார் வரல. சோ நீங்க நாளைக்கு தான் வரணும். ஆபீஸ் ஹவர்ஸ் கூட முடிஞ்சிடுச்சு. ஓகே பை. May I come in, sir? Yeah. சார் 2 நாளா வந்து எங்க ஆஃபீஸ்ல என்ன நடக்குது சார்? என்னோட ஆஃபர் லெட்டருக்காக இங்க அங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓ ஆக்சுவலி இட் வாஸ் மை மிஸ்டேக். உன்னோட ஆஃபர் லெட்டர் எங்கிட்ட தான் இருக்கு. ஹியர் யூ கோ. தேங்க் யூ சார். எடுத்துக்கோ. அரே எதுக்கு வாங்க மாட்டற? டேக் இட். சார் நீங்க சார் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? நீங்க அந்த லேடியை டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன கிடைச்சோ இப்போ எனக்கும் அதான் கிடைக்குது. புரியல சார். என்னன்னா நீ இன்டர்வியூக்கு வர போறதுனால நானும் அன்பார்ச்சுனேட்லி என் கார் பிரேக் டவுன் இருக்கு, அதனால தான் அந்த பஸ்ல தான் இருக்கேன். அப்பதான் பார்த்தா ட்ரூ கலர்ஸ் என்ன அது. சார் அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டேன். விளையாட்டையா?
இந்த மாதிரி நீ ஒருத்தரை இன்சல்ட் பண்ற, அது உனக்கு விளையாட்டு மாதிரி இருக்கா? இந்த எடுத்துக்கோ உன் காசு. அண்ணா எடுத்துக்கோ. அண்ணா அண்ணா என்னோட பணம். இந்த 30 ரூபா. ஐம் சாரி சார். எனக்கு புரியுது நீங்க என்ன புரிய வைக்கிறாங்கன்னு. இன்னைக்கு இப்போ தெரியாது அந்த மாதிரி நான் யாருக்கிட்டையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு. நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணுவேன். ஐம் சாரி சார். உன்னோட ஆஃபர் லெட்டர். தேங்க்யூ சார். இங்க பாருங்க, சொல்லுங்கண்ணா. நான் உங்களோட எல்லா ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணணும். எல்லா பொருளுமா? ஆமா, இந்தாங்க காசு. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் தம்பியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருந்தது. ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எங்களுக்காக நீங்க சாமி மாதிரி வந்துட்டீங்க. இல்ல இல்ல, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. எனக்கு என்னோட தப்பு தெரிஞ்சிச்சு, அதான் நான் சாரி கேட்ட வந்தேன். அட பரவாயில்ல அண்ணே, மனுஷங்கன்னா தப்பு பண்ணதா செய்வாங்க. நான் இந்த பொருளெல்லாம் இப்பவே பேக் பண்ணிடுறேன்னு. சரிங்க. இஃப் இட் ஆல் உங்க லைஃப்ல நீங்க ஏதாச்சும் பிரச்சனை இல்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த ப்ராப்ளம் நீங்க யார்கிட்டானும் ஷேர் பண்ண நினைச்சா, அதுக்காக நாங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வெப்சைட்டோட பேரு வந்து nijo.plus. இது வந்து ஃபேஸ்புக் குரூப்ல சாட்காக அவைலபிளா இருக்கு. அப்புறம் காலிங்காக நீங்க வெப்சைட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக டீடைல் இன்னும் டிஸ்கிரிப்ஷன் கீழே காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். பேரு வந்து nijo.plus.